மகர ராசி என்பதுக்கு பாத்தீங்கன்னா நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு 7 சனியில இப்பதான் முடிய போகுது உங்களுக்கு. இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்துல வர்றது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுது. பெரிய லெவல்ல பணம் வரும், பெரிய லெவல்ல பொருள் வரும். இத கேர்ஃபுல்லா கவனமா இவங்க சேர்க்கணும். ரொம்ப முக்கியம் அதுதான். இந்த ராகு பகவான் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், நிறைய கொடுப்பாரு. நிறைய கொடுத்தோன்னு என்ன நினைப்போம், அப்ப பரவாயில்ல நம்ம பயங்கர புத்திசாலி, நம்மளுக்கு பணம் ரெகுலரா வரும், பெரிய பிசினஸ் மேன், நம்ம பயங்கரமான வேலையை செய்யறோம் அப்படின்னு நினைப்போம். அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்ப பணம் நிறைய வரும்போது அதை சேமிக்கிறதுக்கான வழி என்ன, எப்படிலாம் அதை சேஃப்கார்ட் பண்ணலாம், எப்படிலாம் அந்த பணத்தை நம்ம பாதுகாத்தா நல்லது நடக்கும்னு யோசிச்சோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. அதுல கவனமா இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு வருது நிறைய விஷயங்களை பெருசா பேச வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை கொடுக்கும். நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், நான் 2 வருஷத்துல கோடீஸ்வரன் ஆயிடுவேன், 10 வருஷத்துல பெரிய ஆள் ஆயிடுவேன், இப்படிலாம் பேசுறதுக்கான சூழ்நிலை வரும். அதற்கான வாய்ப்புகளும் கண்ணு முன்னாடி தெரியும். அந்த மாதிரி பேசாம செயல்ல முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. செயல்ல நீங்க அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து அதை செயலா செஞ்சு அதை வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ராகுபவன் கொடுப்பாரு. அதை கரெக்டா பயன்படுத்தினால வெற்றி உறுதியாகும். அதே போல 8ஆம் இடத்தில் கேது. 8ஆம் இடத்துல கேது இருக்கனால உடல் நலம் சார்ந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி வெளியில வண்டியில போகும்போது ஜாக்கிரதையா போகணும். மேஜரா பெருசா இருக்கக்கூடிய கடன்கள், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சத்துக்கு மேல, 20 லட்சத்துக்கு மேல, 1 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய கடன் எல்லாம் குறையதுக்கான சூழ்நிலைகள் வரும். குறையதுக்கான சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் கொடுத்தாவும் உங்களை அதிகமா தொல்லை பண்ணுவாங்க. அதை தொல்லை பண்றாங்கன்னு நீங்க என்ன நினைக்கணும், ஐயோ நம்மளுக்கு கடன் முடியுதேன்னு நினைக்கணும். இல்ல இல்ல என்ன தொல்லை பண்றாங்க, என்னால கட்ட முடியலன்னு வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லாம நான் கடனை முடிக்க போறேன்னு நினைச்சு கடனை குறைக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்கன்னா அந்த 8ஆம் இடத்துல கூடிய கேது மிகப்பெரிய நன்மை கொடுப்பாரு. அதே மாதிரி மாமியார் மாமனார் வீட்டுல இருந்து பிரச்சனைகள் வரும். அதுல கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மகர ராசி என்பது.